சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க. வீட்ல ஈஸியா நாமளே ரெடி பண்ணிடலாம் ஓலை பக்கோடா. 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2, 3 முறை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 10 போல் காய்ந்த மிளகாவையும் ஊற வச்சுக்கிட்டேங்க. 3 மணி நேரம் கழித்து அரிசியை கிரைண்டரில் சேர்த்து அதை அரைஞ்சிட்டு இருக்க கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச காய்ந்த மிளகா, 10 போல் பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருக்க அரிசியோடு சேர்த்து மை போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த மாவு கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரைச்ச மாவு தளர்த்தியாக இருக்குங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 கிலோ பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேங்க. அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம தளர்த்தி போய் கொஞ்சம் கெட்டி பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரீஃபைண்ட் ஆயிலை லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா பட்டரை கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுறலாங்க. எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுட்டா மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க சுடுறதுக்கு. நான் முறுக்கு குழலில் ரிப்பன் பக்கோடாவோட அந்த அச்சு சேர்த்துருக்கேங்க. ரெடி பண்ண மாவை அச்சில் சேர்த்துட்டு மிதமான தீயில எண்ணெய் வச்சுட்டு நான் டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விடுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா சின்ன தட்டில் பின்னாடி ஆயில் தடவிட்டு புழிஞ்சு அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மேலே எழும்பி வந்ததும் அப்படியே பெரட்டி விட்டு பொன்னிறமானதும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்தால் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்குங்க. கொஞ்சம் டைம் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லை. வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.